விண்வெளியில கம்ப்யூட்டரா? ஆமா மக்களே, நீங்க கேட்டது நிஜம்தான். இப்போ நம்ம போன்ல பார்க்கக்கூடிய வீடியோ, ரீல்ஸ் இது எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு பூமியில பெரிய பெரிய டேட்டா சென்டர் இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் இப்ப டாடா பை பை சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்தரத்துல கொண்டு போய் வைக்க போறாங்க. அதாவது ஸ்பேஸ்ல கொண்டு போய் வைக்க போறாங்க. ஏன் இந்த ஒரு புது முடிவு? இதனால நம்மளோட நெட் ஸ்பீடு அதிகமாகுமா இல்ல கம்மியாகுமா? 2026ஓட இந்த ஒரு புது அப்டேட்டை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, எதுக்குடா கஷ்டப்பட்டு இங்க இருக்கக்கூடிய டேட்டா சென்டரை வானத்துல கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முக்கியமான ரீசனே இங்க இருக்கக்கூடிய ஹீட் தான். பூமியில இருக்கக்கூடிய இந்த டேட்டா சென்டரை கூல் பண்றதுக்குள்ள நாக்கு தள்ளி போயிருந்தான். அதுக்கு ஆகக்கூடிய கரண்ட் பில்லுல ஒரு குட்டி நாடையே ரன் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஆனா ஸ்பேஸ்ல அங்கதான் ஏசி போடாமையே ஜில்லுன்னு இருக்குமே. அது மட்டும் இல்லாம அங்க சூரிய வெளிச்சம் 24 மணி நேரமும் கிடைக்கும். சோ சோலார் பவரை வச்சு மட்டுமே இந்த டேட்டா சென்டரை ஃப்ரீயா ரன் பண்ணிக்கலாம். இதனாலதான் எலான் மஸ்க்ல ஆரம்பிச்சு பெரிய பெரிய கம்பெனிங்க வரைக்கும் ஸ்பேஸ் பக்கம் அவங்க பார்வையை திருப்பி இருக்காங்க. இது ஏதோ நான் சும்மா வீடியோக்காக சொன்ன நினைக்காதீங்க. இதுக்கான எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சேட்டலைட் முதற்கொண்டு இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து லான்ச்சும் பண்ண போறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஏஐ. இப்ப இருக்கக்கூடிய சாட் ஜிபிடி மாதிரியான ஏஐ ரொம்பவே பயங்கரமா யோசிக்கிறதுக்கு பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர்ஸும் தேவைப்படும். இப்போ இது எல்லாம் ஸ்பேஸுக்கு போச்சுன்னா அதை அங்கவே ப்ராசஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா நமக்கு அந்த டேட்டாவை கொடுக்கும். யாராச்சும் இங்க யோசிச்சு பாத்தீங்களா? இதுவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் சொல்லியிருந்தோம்னா நம்மள லூசுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இதுதான் ரியாலிட்டி. ஸ்டார்லிங்க் சேட்டலைட் மூலமா இப்பவே பாதி இன்டர்நெட் நமக்கு மேல இருந்து தான் வருது. அதே மாதிரி நம்ம டேட்டாவும் இன்னும் கொஞ்ச நாள்ல அங்கதான் இருக்க போகுது. என்னதான் இது சொல்றப்ப ஒரு பக்கம் த்ரில்லா இருந்தாலும், ஒருவேளை நம்ம ஸ்பேஸையுமே குப்பையாக்கி நிறைய ஏகப்பட்ட ஜங்க அங்க வந்து சேகரிச்சு வச்சிருமோங்கிற பயமும் இருக்கு. ஆக மொத்தம் பூமிக்கு மேலையும் ஒரு டிஜிட்டல் உலகம் ரெடி ஆயிட்டு தான் இருக்கு. ஒருவேளை நிலாவுக்கே போய் நம்ம செட்டில் ஆனா கூட அங்கேயும் வைஃபை சிக்னல் இன்னும் கொஞ்சம் நல்லா பக்காவா கிடைச்சாலும் கிடைக்கும். சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இங்க இருக்கக்கூடிய டேட்டா சென்டரை மேல கொண்டு போய் வானத்துல வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல இது தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல தட்டி விடுங்க. வேற ஒரு வீடியோல பார்ப்போம். பை.